அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி என்ன ஸ்டோரினா பனங்குளம் சிலங்கி சொல்லுங்கள். பனங்குளம் சிலங்கி. ஒரு வீட்டில் ஒரு தாத்தாவும் ஒரு பொண்ணும் இருந்தாங்களாம். அந்த தாத்தாவுக்கு வயசு என்னன்னு தெரில. அந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப 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 வயசுனால 20 ஏஜ் தான். அந்த தாத்தா சொல்கிறாங்க, அவங்க பேர் கனி. அந்த தாத்தா பேர் முருகன். அடுத்தது அந்த அவங்க பேர் கனி. ஓகே, கனி சொல்லுங்க தாத்தா, என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கனி சொல்கிறா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டா. நான் தாத்தா தானே, கேட்காம எங்கே போவேன் அப்படிங்கிறான். சரி ஜோக்னா வேணாம், சரி வாங்க நம்ம வெளியில் போயிடலாம். எங்கே போகலாம்? நம்ம காய்கறி கடைக்கு போகலாம். காய்கறி கடையா? அப்படின்னா என்ன? காய்கறி கடைனா நம்ம சமைக்கிறதுக்கு தேவைப்படும், அதுதான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற கனி. அதே அந்த தாத்தா, எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கியே, நான் தெரியாமல் தான் சும்மா தான் நான் சொன்னேன், எனக்குன்னா தெரியும். அப்போ எதுக்கு தாத்தா தெரியலன்னு சொன்னீங்க? தாத்தா சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா தான் நான் டெஸ்ட் பண்ணேன், உனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க அந்த தாத்தா. கனி, நல்லா தான் தாத்தா நீங்கள் பண்ணுறீங்க. தாத்தா அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அது என்னது? அந்த மரம் பேர் தான் நொங்கு மரம். நொங்கு மரமா? அப்படின்னா என்னது? நொங்கு மரம்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது, அதில் நம்ம ஜூஸ் கூட குடிக்கலாம். அப்படியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. சரி, நம்ம நொங்கு ஜூஸ் குடிக்கலாமா? சரிங்க தாத்தா, நொங்கு ஜூஸ் குடிக்க போகலாம். குடிச்சிக்கிட்டே இருந்தப்ப அப்படியே சடாந்து ஒரு கல் யாரோ கனி மேலே தூக்கி போட்டாங்களாம். கனிக்கு யாரு தான் இப்படி தூக்கி போட்டா? தாத்தா, யார் தான் தூக்கி போட்டா அப்படின்னு கனியோட ஃப்ரெண்டு பேர் தான் ஐஷு. ஏன்டி தூக்கி போட்ட அப்படின்னு கனி கேட்டா. சும்மா தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னான். சும்மானா நிஜமாலே வலிக்குது ஐஷு அப்படின்னு சொன்னான். சாரி கனி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்னா எங்கடி? அவங்க நம்ம ஹாஸ்டல் விட்டு வெளியில் போயிட்டாங்கடி. அப்படியாடி? சரி பாய்டி. இதோட இந்த ஸ்டோரி முடிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ புதுசாக ஷர்மிளா அக்கா நிர்மலா அக்கா ஷர்மிளா அக்கா இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா போடுறாங்க? நட்பு டு காதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ வரும்? அக்கா ப்ளீஸ்க்கா போடுங்கக்கா. இன்றைக்கி போடுவீங்களா இல்லையா தெரில. என்னோடய ஃபேவரட் யூடியூபர்ஸ் சொல்லிக்கிறேன். NRFM, நெக்ஸ்ட்டு நிர்மலா அக்கா வ்ளாக், நெக்ஸ்ட்டு ஜெனிஃபர் அக்கா, நெக்ஸ்ட்டு மை ஃபேவரட் ஜெனி கேமிங், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரெட்னா சொல்ல மாட்டேன், லைக் ஃபேவரெட் தான். நம்மளோட என்னதுன்னு கண்டுபிடிங்க. நம்மளோட ரொம்ப ஃபேவரெட்டானது என்னோட வாய்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு ஃபேவரெட் என்ன அவ்வளோனா கிடையாது. பிங்கி வித் டேட், அவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லா எபிசோடும் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் போடுற எபிசோட்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. பிங்கி ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.